சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். 9ஆம் திருமுறையில் 6 திருப்பதிகங்கள் பெருமானின் கருணையால் நிறைவுக்கு வந்த இந்த நிலையில் 7வது திருப்பதிகத்தினை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 7வது திருப்பதிகம் சேந்தனார் அருளிச் செய்தது திரு இடைக்கழி என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். இதில் என்ன சிறப்புன்னா, முதல் 8 திருமுறைகள் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக எல்லாமே சிவம் என்று அருளிச் செய்திருப்பது நமக்கு தெரியும். 9ஆம் திருமுறையிலையும் முதல் 6 பதிகங்கள் அப்படித்தான் பார்த்தோம். இந்த 7வது பதிகம் முருகப்பெருமான் மேல் அருளிச் செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் திருப்பதிகம் அதாவது நமக்கு முதல் திருப்பதிகத்திலேருந்து ஒவ்வொரு பதிகமாக நாம் முதல் திருமுறையிலேருந்து ஒவ்வொரு பதிகமாக நாம் பார்த்துட்டு வரும்போது இதுதான் முதல்ல சிவபெருமானை விட்டு கொஞ்சம் நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு பதிகமாக பார்க்கின்றோம். திரு இடைக்கழி என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு குரா மரம் என்பதுதான் தலவிருட்சமாக இருக்கின்றது. இந்த குரா மரம் அப்படின்றதோடைய சிறப்பு என்னன்னா, குறிஞ்சி நிலத்தில் வளரக்கூடிய மரம். ஆனால் இந்த இடத்துல கடல் கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அது வளர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு அதிசயம். இந்த இடத்திற்கே உரித்தான ஒரு அதிசயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடல்லையும் குராமரத்தின் கீழ் நின்ற முருகப்பெருமான் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லி நமக்கு அருள் செய்திருப்பார். ஏன் அப்படின்னா, இது ஒரு தனித்துவம், அதாவது ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற நினைவில் நம்ம கொள்ளணும். சரி, முதல் பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். மாலூலா மனம் தந்தென் கையில் சங்கம் வௌவினான் மலை மகள் மாதலை மேலூலாம் தேவர் கோல முழுதாளும் குமரவள் வள்ளிதன் மாணாளன் சேலூலாம் கழனி திரு இடைக்கழியில் திருக்குறநிழல் கிழின்ற வேலூலாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லியலிவளே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, முருகப்பெருமான நமக்கு முதல் அறிமுகம் செய்கின்றார். எப்படி அறிமுகம் செய்கிறாரு பாருங்க. இவர் யாரு அப்படின்னா, ஒருத்தரை சொல்லும்போது இன்னாரோடைய பையன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த குறிப்பில் இங்கே சொல்கிறார். யார் அப்படின்னா, மலைமகள் மதலை. முருகப்பெருமான் யாரோடைய மகன் அப்படின்னா, உமையம்மையோடைய மகன். அது மட்டுமா அப்படின்னா, மேலூலாம் தேவர் குலமுழுது ஆள்பவன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் படைத்தளபதியாக அவர்களை அந்த இனத்தையே ஆளக்கூடியவனாக இருக்கக்கூடியவர். யார் அப்படின்னா, இவர் பேர் குமரவேள் என்று சொல்லப்படுவது. இவருடைய மனைவி யார் தெரியுமா அப்படின்னா, குரத்தியாக வந்த வள்ளி பிராட்டியோடைய கணவனாக இருக்கக்கூடியவர். இவர்தான் யாரு அப்படின்னா, திரு குரான் மரத்தின் நிழலில் நின்று திரு இடைக்கழி என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர். கையில் மிக அழகான ஒரு வேலை வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த வேல் என்பது ஞானமே வடிவானது என்பது நமக்கு தெரியும். ஞானத்தை வடிவமாக கொண்ட அந்த வேலை கையில் ஏந்தியவர், அரசனாக இருக்கக்கூடியவர், பெருமானோடைய பிள்ளை இல்லையா. அப்போ அப்பாவை மாதிரியே இவரும் செந்நிறத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அழகனிடம் என் மகள் தன் மனத்தை பறிகொடுத்து விட்டாள் அப்படின்னு அகத்துறையில் அக இலக்கணமாக அமைந்த ஒரு பாடல். அதாவது முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண் என்ன கஷ்டப்படுறா அப்படிங்கிறத, அந்த காதல் ஏக்கத்தை ஒரு செவிலித்தாயின் கூற்றாக பார்க்கின்றோம். இந்த முருகப்பெருமான் அழகாக இருக்கின்றார். உமையம்மையோடைய மகன் வள்ளியோடைய கணவன் கையில் வேல் கொண்டு நிற்கின்றார்.
திரு இடைக்கழியில் இருக்கின்றார். ஆனால் என்ன தெரியுமாப்பா பண்ணாரு? என் மகளுடைய மனத்தை கலைத்து விட்டார். மாலுலாம் மனம் தந்து என்று சொல்லி அதாவது அந்த பெண் சொல்லுவது போல, என் கையில் இருக்கிற கை வளையல்கள் நான் மெலிந்து போவதனால் அது தானாக கலண்டு விழுகின்றது அப்படிங்கிற குறிப்பை சொல்லி ஒரு அகத்துறை பாடலாக இதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஆனால் நமக்கு முருகப்பெருமானை அறிமுகம் செய்யும் ஒரு பாடலாக நாம் இதை எடுக்கணும். ஏன் அப்படின்னா, முருகப்பெருமான் இவ்வளவு நாள் நாம் பார்த்துட்டு வந்த சிவபெருமான் அதாவது சிவசக்தி வடிவமாக நாம் பார்த்தது, இப்போ அவர்களுடைய மகனாக சோமஸ்கந்தர் வடிவமாக இப்போது நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதுவும் நமக்கு 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்று தான். பெருமானை பெருமானுக்கும் அம்மைக்கும் நடுவில் நமக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய காட்சி, அதை அப்படியே இங்கே நமக்கு அறிமுகம் செய்கின்றார்கள் இந்த பாடல் மூலமாக என்று பார்க்க வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். இவளை வாரிளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்த நீளம் காளை கவளமா கரிமேல் கவரி சொல் கூடை கீழ் கனக குன்றென வரும் கள்வன் திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற குவளை மாமலர்கண் நங்கையாள் நாயக்கும் குழகன் நல்லழகன் நம் கோவே. திருச்சிற்றம்பலம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இது முருகப்பெருமானை பற்றின ஒரு பதிகமாகவே பார்க்குறோம். இந்த பதிகத்தில் முதல்ல முருகப்பெருமான் யார் அப்படிங்கிறத நமக்கு அறிமுகம் செய்யும் விதமாக, அதாவது இன்னாருடைய மகன், இன்னாருடைய கணவன் அப்படின்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தினது முதல் பாடல். இப்போ 2வது பாடல்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான தகவல்கள் தான். இங்கே பாருங்க, என்னுடைய மகள் முருகப்பெருமான் மேல் மையல் கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, ஏன்னா இது அக இலக்கணத்தில் வந்ததுன்றதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். என் மகள் முருகப்பெருமான் மேல் காதல் கொண்டிருக்கின்றாள், மையல் கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு, அடுத்தது முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாரு தெரியுமா? இளமையான காளை போல, அதாவது அழகும் தேஜஸும் வலிமையும் கொண்டவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் வருகின்ற வாகனம் எது அப்படின்னா ஒரு அழகான யானை. அந்த யானையில் கவரி வீசிக்கொண்டு அடியார்கள் பின்தொடர முருகப்பெருமான் அதில் வீற்றிருந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட கள்வன் தான் எங்கள் முருகப்பெருமான். ஏன் கள்வன் அப்படின்னா, என் உள்ளம் கவர் கள்வன் என்று முதல் திருப்பதிகத்திலேயே நமக்கு காழிப்பிள்ளையார் அருளி செய்திருப்பார். இந்த கள்வன் என்று சொல்லப்படுவது மறைந்து நிற்கும் தன்மையினால. நம்ம மனசை கொள்ளையடிக்கிறாருன்றது வேற ஒரு விஷயம். ஆனால் கள்வர்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னா, மறைந்து நின்று கொண்டே இருப்பார்கள், வெளித்தோன்ற மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இருப்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி பெருமான் நமக்குள்ளேயே மறைந்து இருக்கின்றார். அவர் இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனால் நம்ம கண்ணுக்கு புலப்படலை. பொறிப்புலன்களுக்கு புலப்படாமல் நிற்பதனால தான் கள்வன் என்ற ஒரு குறிப்பை நாம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்படிப்பட்ட கள்வன் தான் திரு இடைக்கழி என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் திருக்குறா மரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிசய மரத்திற்கு கீழ் நிற்கின்றார். இவர் யார் அப்படின்னா, இவருக்கு 2 மனைவிகள் இருக்கின்றார்கள். தெய்வானையும் வள்ளி நாச்சியாரும் இவருக்கு. நாம் ஏற்கனவே இதை போன பாடல்லையே பார்த்தோம். வள்ளி பிராட்டியோடைய கணவன் அப்படிங்கிற குறிப்பு. இதில் தெய்வ யானையோடைய பற்றின குறிப்பையும் நாம் இங்கே பார்க்குறோம். தெய்வ யானை பிராட்டியும் வள்ளி பிராட்டிக்கும் கணவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவர் மிகவும் அழகு நிறைந்தவர். அழகன் அப்படின்னாலே முருகன், முருகு என்றாலே அழகுன் தான் பொருள். அதனால் அழகனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி மிக அழகாக, அதாவது இளம் காளையாக
அதே நேரத்தில் வலிமை உடையவராக, அதே நேரத்தில் மனத்தை கொள்ளக்கூடியவராக இருப்பவர் தான் எங்கள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது பாடல் நமக்கு அற்புதமான ஒரு பாடலாக வருகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பாடல். திருச்சிற்றம்பலம். கோவினை பவள குழமண கோல குழங்கள் சுள் கோழிவெல் கோடியோன் காவனல் சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே தேவீரற்றலைவன் திரு இடை கழியில் திருக்குற நீழல் கீழ் நின்ற தூவினல் பீலி மாமயிலூரும் சுப்பிரமணியன் தானே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான பாடல். அதாவது என் மகள் பெருமான் மேல், அதாவது முருகப்பெருமான் மேல் காதல் கொண்டிருக்கின்றாள். எல்லாரையும் காக்கக்கூடியவனாக, தேவர்கள் சேனைக்கு தலைவனாக, தலைவன்னா காக்கிற தொழில் தான் அவருக்கு முக்கியமானது இல்லையா, அப்படிப்பட்ட காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் என் பொண்ணை காப்பாற்ற மாட்டேங்கிறாரே அப்படின்னு மிக நயமான ஒரு சொற்றொடராக இது அமைந்திருக்கின்றது. அதாவது காவல் நல் சேனை வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தலைவன்னு சொல்லப்படுபவர்ப்பா. இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா செம்மேனி அம்மானாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் புதல்வர் அல்லவா. அதனால் பவள நிறம் கொண்டவராக இருக்கின்றார், இளையவராக இருக்கின்றார், மணக்கோலம் கொண்டவனாக. அப்போ இளமை, அழகு, அதோட தேஜஸ் எல்லாமே சேர்ந்து அவர் ஒரு தலைவனாகவும் இருப்பதனால உடல் வலிமையுடையவராகவும் இருக்கின்றார். கோழி என்று சொல்லப்படுகின்ற சேவல் வெல் கொடியை கையில் ஏந்தியவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லாரையும் காப்பவர்னு சொல்றாங்க. ஆனா என் பொண்ணுடைய மேகலையை கூட காப்பாற்ற முடியலையே. இவரை நினைத்து என் பெண் மயங்கி ஏங்கிக் கொண்டு உடல் மெலிந்து கொண்டு இருக்கின்றாள். அவளுடைய உடலில் இருந்து நகைகளும் ஆடைகளும் நெகிழ்கின்றது. அதை காக்க முடியாதவனாக இருக்கின்றாரே முருகப்பெருமான் அப்படின்னு மிக அழகாக சொல்லி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் இந்த திரு இடைக்கழி என்ற திருத்தலத்தில் திருக்குறா மரத்தின் கீழே நின்று கொண்டிருப்பவர். அழகிய வாகனமாக மயிலை வைத்து கொண்டு, அதுவும் அழகான பீலிகள் கொண்ட மயிலை வாகனமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று மிக அழகாக இந்த மூன்றாவது பாடலை சொல்லி முடிக்கின்றார். என்னன்னா, பெருமான் எல்லாரையும் காக்கக்கூடியவர். நாம எப்படி அவரிடம் சரண் அடைய வேண்டும் அப்படின்னா, நாமும் இதே மாதிரி உடல் மெலிந்து பெருமானே அனைத்தும் என்று நம்மை சரண் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சுத்து, 2 சுத்து, 3 சுத்துன்னு பெருத்துட்டு தான் போகிறோமே ஒழிய பெருமானை நினைத்து ஏங்குகின்றோமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் என்று சொல்ல வேண்டும். அப்போ இந்த பெண் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு நமக்கு என்று வருகின்றதோ அன்று முருகப்பெருமான் சிவபெருமான் கண்டிப்பாக வந்து நம்மை அடைக்கலமாக பெற்றுக்கொள்வார் என்பது நிதர்சனமான உண்மை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நான்காவது பாடல். திருச்சிற்றம்பலம். தானமர் பொருது தானவர் சேனை மடிய சூர்மார்பினை தடிந்தோன் மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறை நிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சூழ் திரு இடை கழியில் திருக்குற நீழல் கீழ் நின்ற கோனமர் கூத்தன் குலையளங்களிரின் கொடிக்கிடற் பயப்பதும் குணமே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான நான்காவது பாடல். அதாவது முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த பெண், அந்த பெண்ணுடைய நிலையை அந்த செவிலித்தாய் சொல்லும் விதமாகத்தான் இந்த முழு பதிகமே அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வீரதீர செயல்களை எடுத்து சொல்லும் ஒரு அழகான பாடல். சூரபத்மனை அழித்த, சூரபத்மனை வதம் செய்த அந்த குறிப்பை சொல்லக்கூடிய ஒரு பாடல். முருகன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே
சூரசம்ஹாரம் தான் நமக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய முதல் செய்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நிகழ்வு தான், புராணம் தான் இந்த திருவிளையாடல் புராணத்திலே நம்ம பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல இதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு நிரோட்டக யமக அந்தாதியிலையும் மிக அழகாக இந்த குறிப்பை சொல்லியே தான் அந்த நூலே ஆரம்பிக்கப்படுவதையும் நாம் பார்க்குறோம். அப்போ சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமான் அப்படிங்கிற குறிப்பு. இதில் என்னன்னா, அந்த சூரபத்மன் வதம் செய்த வரலாறு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுவது தான். அதை இன்னும் ஆழமாக சித்தாந்தமாக பார்க்கும்போது முழுக்க முழுக்க அது நம்ம சைவ சித்தாந்தமாக தான் வரும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் யார் அப்படின்னா, எங்கள் சிவபெருமானோடைய புதல்வன், சிவபெருமானோடைய இளம்கிளை அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லிட்டு 6 விதமான அறங்களை வளர்த்த, அதாவது எங்கே எது சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாம் எப்போவுமே பார்க்குறது ஓதுவித்தல். நாம் பாராயணம் பண்ணுறதோட மற்றவர்களை பாராயணம் செய்ய வைக்க வேண்டும். இப்போ நம்ம ஓதுவாமூர்த்திகள்லாம் அதை தான் செய்துட்ருக்குறாங்க. நம்மளை பாடம் நமக்கு சொல்லி கொடுத்து அவர்களும் சொல்லி நமக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம சித்தாந்த ஆசிரியர்கள் எல்லாம் அதைத்தான் செய்துட்ருக்கிறாங்க. அவர்களும் படித்து நம்மையும் படிக்க வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்று சொல்லப்படுகின்ற இந்த 6 அறங்கள் அப்படிங்கிற குறிப்பு. இந்த அறங்களை வளர்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் யார் அப்படின்னா, திரு இடைக்கழி என்ற திருத்தலத்தில் குரா மரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரத்தின் கீழ் நிற்கக்கூடிய எங்கள் முருகப்பெருமான் என்ன செய்தாரு அப்படின்னா, என் மகளின் பூங்கொடியை போன்ற இருக்கக்கூடிய என்னுடைய மகளின் துயரை ஏன் தொடைக்காமல் இருக்கின்றார்? சூரபத்மனை வதம் செய்தவர், அப்படிப்பட்ட ஒரு வீரம் கொண்டவர், வீரதீர செயல்கள் புரியக்கூடியவர். ஆனால் என் மகளை ஏன் காக்கவில்லை இன்னும் அப்படின்னு இந்த ஒரு தாயோடைய கூற்றாக இது அமைகின்றது. அதாவது சிவபெருமான், முருகப்பெருமான் என்று தனியாக பார்க்கும் ஒரு குறிப்பு நம்மள இல்லை அப்படின்னு சொன்னாலும், முப்புறங்களை எரித்தது சிவபெருமானாக நாம் பார்க்கின்றோம். சூரபத்மனுடைய வதம் என்பதையும் 3 மும்மல காரியமாகவே எடுத்து அதை முருகப்பெருமானுக்கு உரித்த மிகச்சிறந்ததாக சொல்கின்றோம். அப்படிப்பட்ட வீரம் கொண்ட முருகப்பெருமான் என் மகளை, அதாவது இன்னும் இந்த ஆணவம், கண்மம், மாயை விலகாமல் இருக்கின்றாள், இவளுக்கு எப்போது கருணை செலுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பாக கேள்வியாக கேட்டு நிற்பது. இந்த பெண் என்று சொல்லப்படுவது வேறு யாரும் இல்லை, ஆன்மாக்கள். நாம முருகப்பெருமான் மேலேயோ அல்லது சிவபெருமான் மேலேயோ யாரை நாம் நினைக்கிறோமோ, சிவபெருமான் மேல் மையல் கொண்டு பெருமானே அனைத்தும் என்று நம்மை சரண் கொடுத்தால் பெருமானுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை என்றதில் இருந்து நம்மை இந்த சுழற்சியில் இருந்து நம்மை வெளியில் கொண்டு வருவதாக மட்டுமே இருக்கும் என்ற குறிப்பு தான் இன்றைய பாடலோடைய சாரமாக நாம் பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். குணமணி குருளை கோவை வாய் மடந்தை படுமிடர் குறி கொளாதழகோ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனின் வாழ திணமணி மாடத் திருவிடை கழியில் திருக்குறநீழல் கீழ் நின்ற கணமணி பொருநீர் கங்கை தன் சிறுவன் கணபதி பின்னிளங்கிழையே. திருச்சிற்றம்பலம். அதாவது இன்னாருடைய மகன் முருகப்பெருமான் அப்படிங்கிறத அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வச்சு நமக்கு ஏற்கனவே மேலே சொன்ன 4 பாடல்களில் பார்த்துட்டோம். முதல் பாடல்லையே உமாதேவியாருடைய மகன் அப்படின்னு சொன்னதோட போன பாடலில், இதுக்கு முந்தின பாடலில் பார்த்திங்கன்னா விரிசடை கடவுளாக இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமானோடைய புதல்வன் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். இன்னைக்கு கணபதியோடைய தம்பி அப்படிங்கிற குறிப்பையும் நமக்கு சொல்லி, அதாவது அந்த குடும்பத்தையே அப்படியே அழகாக அறிமுகப்படுத்துகிற மாதிரி மிக அழகான ஒரு குறிப்பு. என்னன்னா, தனித்தனியாக நாம் போய் எங்கேயும் பார்க்க வேண்டாம், எல்லாமே ஒரே குடும்பம்தான்.
எல்லாமே ஒரே, அதாவது ஒரு வீடு அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா யாரையாவது நாம் அங்கே பிரித்து பார்ப்போமான்னா பிரித்து பார்க்க மாட்டோம். ஏன் இந்த குறிப்பு அப்படின்னா, இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம், ஒரு கோயிலுக்கு போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுறது, பிள்ளையாரை முதல்ல கும்பிடணுமா, முருகனை முதல்ல கும்பிடணுமா, சிவபெருமானை முதல்ல கும்பிடணுமா, இந்த ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வரும். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா நாம் ஒரு வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்கணும். பத்திரிகை கொடுக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டு தலைவனுடைய பெயரை போட்டு அந்த தலைவன் கையில் கொடுத்தாச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைத்த ஒரு குறிப்பு அங்கே வரும் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் தானே. அப்போது ஒரு கோயிலில் போயிட்டு மட்டும் நாம் ஏன் இவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறோம்? நேராக போய் சிவபெருமானை வழிபட்டாக்க அந்த கோயிலில் இருக்கிற எல்லாரையும் வழிபட்ட ஒரு குறிப்பு. இன்னொன்று, வழிபாடு என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. வழிபாடு என்பது சிவபெருமானுக்கு, வணக்கம் செலுத்துவது எல்லா கடவுளருக்கும் நாம் செலுத்தலாம். அப்போ ஒரு வீடுன்னு எடுத்தாச்சுன்னா இவங்க தான் மகன், இவங்க தான் மனைவி, இவங்க தான் குடும்பத் தலைவன், இவங்க தான் மனைவியோடைய அதாவது பிள்ளையோடைய மனைவி, இதெல்லாம் நாம் ஒரு அறிமுகமாக செய்கின்றோம். ஆனால் என்ன குறிப்பு அப்படின்னா, எல்லாமே சிவத்தில் அடக்கம் என்ற நினைப்போடு நாம் இந்த பதிகங்களை படிப்பது. ஏன்னா திருமுறைகள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே சிவத்தை முழுமுதற் கடவுளாக வைத்து பாடப்பட்டவை. அந்த இடத்துல குடும்ப பிரச்சனைகளை இங்கே கொண்டு வரக்கூடாது. அதாவது சாக்தம் பெருசா, கௌமாரம் பெருசா, சைவம் பெருசா அப்படிங்கிற குழப்பமே இங்கே வரக்கூடாது. நாம் சொன்ன மாதிரி வீட்டுக்கு மூத்தவர் யாரோ அவரிடம் கொண்டு போய் பத்திரிகையை நாம் கொடுத்தா போதும். எல்லாரையும் அழைத்த ஒரு குறிப்பு நமக்கு அங்கே அடங்கிவிடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இங்கே முருகப்பெருமானை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கங்கை என்று சொல்லப்படுபவளின் மகனாக. ஏன் அப்படின்னா, கங்கை என்பதை அடக்கின காரணத்தினால பெருமானோடைய மனைவியா உருவகமா இங்க சொல்றாங்க. ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொன்னா அது சிவபெருமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் நினைவில் கொள்ளணும். ஏன் அப்படின்னா, உமாதேவியை தவிர அவருக்கு என்று வேற அவருக்கு அவதாரமும் கிடையாது, வேற எந்த விதத்திலையும் அவருக்கு பல மனைவிகள்னு சொல்லவே முடியாது. கங்கையை உருவகமாக சொல்ற காரணம் என்னன்னா, ஒரு தாய் கங்கையை முதல்ல எப்படி பெண்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவர்களை வாழ வைப்பவள் தான் ஒரு பெண் அப்படிங்கிற குறிப்பு. ஏன் அப்படின்னா, சுற்றத்தார் எல்லாரையும் நன்றாக பார்த்து கொண்டு நம்மிடம் இருக்கும் அனைவரையும் வாழ வைக்கக்கூடியது தான் ஒரு தாய் குணம் என்று சொல்லப்படுவது. அந்த தாய் குணம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பெண்ணாக உருவகப்பட. அப்போ ஒரு நதின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஆறு என்று சொல்லியாச்சுன்னா அது எதற்கான ஒரு குறிப்புன்னா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா நிலங்களையும் வளப்படுத்தக்கூடியது, நீரில் வாழக்கூடிய மிருகங்களை வாழ வைக்கக்கூடியது. அப்போ ஒரு நிலத்தை பூமாதேவி என்றும் நதியை பெண்ணாகவும் உருவகம் செய்தது நம் முன்னோர்களுடைய ஒரு கருணை, பெண்கள் மேல் அவர்கள் கொண்ட நன்மதிப்பை காட்டி அருள் செய்கின்றது. அப்போ கங்கை என்பதை பெண்ணாக எடுத்தால் அதை அடக்கியவனை தலைவன் என்று தானே சொல்லணும். அப்போ அந்த தலைவன் தான் சிவபெருமான் என்பதனால மனைவின்னு ஒரு உருவகமாக சொல்கிற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ கணபதி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையார், அதாவது நம்மளுடைய விநாயக பெருமானோடைய தம்பி இளங்கிளை அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட முருகப்பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, திரு இடைக்கழி என்ற திருத்தலத்தில் குராமரம் என்று சொல்லப்படுகின்ற நீழலில் நிற்கின்றார். அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அழகான காத்து அருள் செய்யக்கூடிய தொழிலை அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்துட்ருக்கிறாருப்பா. ஆனால் என் பொண்ணு அவர் மேலே காதல் கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுறா, அந்த துயரத்தை ஏன் இன்னும் முருகப்பெருமான் தீர்த்து வைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பாக மிக அழகான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. அதாவது அந்தணர்கள் தேவர்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமான் கருணை செய்கின்றார். அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அடுத்த நிலைப்பாட்டை கொடுத்து அருள் செய்கின்ற முருகப்பெருமான் ஏன் பெண்கிட்ட மட்டும் கல் நெஞ்சம் உடையவராக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் இன்றைய பாடலோடைய மிக முக்கியமான செய்தி. என்ன நாம் இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகின்ற அதாவது சிவபெருமானுடைய வடிவமாகத்தான் நாம் பார்க்குறோம். அருமுக சிவன் என்று தான் நாம் சொல்லுவோம்.
பெருமானை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மை முழுவதுமாக சரண் கொடுத்து நான் என்று எதுவுமே இல்லை என்று நம்மை மொத்தமாக பெருமான் கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா அப்போது பெருமான் நம்மை ஆட்கொள்ளுவார். அது வரைக்கும் நமக்கும் கொஞ்சம் திணறல் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். கிளையிளம் சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கீடில் மேல் செல்வன் வளையிளம் பிறை செஞ்சடையரன் மதலை காரிரமால் திருமருகன் திளையிளம் பொழில் சூழ் திரு இடை கழியில் திருக்குறானீழல் கீழ் நின்ற முளையிளம் களிரின் மொய்குழல் சீருமிக்கு அருளும் கொல் முருகவள் பரிந்தே. திருச்சிற்றம்பலம். அருமையான பாடல். இன்று மீண்டும் அதே ஒரு குறிப்பு தான். என் மகளுக்கு முருகப்பெருமான் இறங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த அகத்துறையில் வர்ற பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேள்வியோட தொக்கி நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது அக இலக்கணத்தில் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருதலை காதல் வரும், அதற்கப்புறம் இருவருமாக சேர்ந்து மனம் ஒத்து இருப்பாங்க, அதற்கப்புறம் கல்யாணம். இந்த 3 நிகழ்வு இப்படியே வர்றதை வந்து நாம் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய திருமுறைகளில் மட்டும் காதலிப்பானா மாட்டானா, ஏற்றுக்குவானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையே நின்றுடுவாங்க. காரணம் என்னென்னா, ஏற்றுக்கிட்டாக்க அது முக்தி நிலையாயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை அந்த பாடல் அவங்க அதுக்கப்புறம் பாடுற ஒரு நிலையிலையும் அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால திருமுறைகளில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது என் மனதை வந்து நான் பறிகொடுத்து விட்டேன், பெருமான் ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியோடையே நிற்பாங்க. என்ன குறிப்புன்னா, நாம் இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு அதுதான். ஏன்னா பெருமான் நம்ம காதலை ஏற்றுக்கிட்டாரு, நம்மளோட அடிமை பண்பை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா அதற்கு பிறகு பாடுவதற்கோ பேசுவதற்கோ இதை படிக்கிறதுக்கோ கூட நம்மளுக்கு ஒன்றுமே தோணாது. நீயும் நானுமாய் ஏகபோகமாயின்னு பெருமானை மட்டுமே நினைத்து கொண்டு அப்படியே நினைந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைக்கு நாம் போயிடுவோம். அதனால தான் இந்த பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறத பார்ப்போம். என் மகள் முருகப்பெருமான் மேல் காதல் கொண்டிருக்கின்றாள். எப்படிப்பட்ட முருகப்பெருமான் அப்படின்னா, கிரௌஞ்ச மலை என்று சொல்லப்படுகின்ற மலையை பிளந்து எடுத்த ஆண்மை தன்மை கொண்டவன், கையில் அழகான என்றுமே அழிதல் என்று சொல்ல முடியாத வேல் ஒன்று. ஏன்னா வேல் என்றால் ஞானம், ஞானத்தை வைத்து கொண்டிருக்கின்றார். அழிதல் எப்போவாவது ஞானத்துக்கு இருக்கான்னா இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட எங்கள் முருகப்பெருமான் விரிசடை கடவுளாக செஞ்சடை கடவுளாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமானுடைய புதல்வன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவருக்கு ஒரு மாமாவும் இருக்கிறாருப்பா. யாரு அப்படின்னா, மேகம் என்று சொல்லப்படுகின்ற கருமை நிற கண்ணனாக இருக்கக்கூடியவருடைய மருமகன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே அப்படியே அழகாக நம்மளுக்கு வந்து அறிமுகம் செய்துட்டு வர்றாங்க பாருங்களேன். இப்படிப்பட்டவர் தான் நமக்கு வந்து திரு இடைக்கழி என்ற திருத்தலத்தில் திரு குரா மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அவர் என் பெண்ணை காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த 6வது பாடல் வந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் செய்ய வேண்டியதும் அதுதான். பெருமானை நினைச்சு பெருமானே அனைத்தும் என்று நம்மை முழுவதுமாக சரண் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு தான் இன்றைய பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். பரிந்த செஞ்சுடரோ பருதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ பசும்பொன் சொரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தர தரசிது என்ன தெரிந்த வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறானீழல் கீழ் நின்ற பரிந்த வெஞ்சிலை கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டையூரும் வகையே. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த பாடல் வந்து நமக்கு
ஒரு முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லும் செவிலித்தாயின் கூற்றாக அமைந்திருக்குது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே குறிப்பில் தான் இப்போவும் பார்க்குறோம். அதாவது முருகப்பெருமானை பார்த்து எப்படியெல்லாம் வருணிக்கின்றார் அப்படின்னா, ஒரு செஞ்சுடராக, ஏன்னா முருகப்பெருமான் செம்மை நிறம் கொண்டவர் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சிவபெருமானுடைய பையன் அப்படிங்கும்போது அந்த சிகப்பு நிறம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு சிவந்த சுடராக இருக்கின்றாரே, இது சுடரா அப்படின்னு கேட்டுட்டு, அல்லது சூரியனா, சூரியன் போல சூரியன் இறங்கி வந்த மாதிரி இருக்கே, அல்லது மின்னலா, அதாவது பிரகாசமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இங்க சொல்லிட்டு நெருப்பா இருக்கிறாரா, இல்லை சூரியனா, இல்லைன்னா மின்னலா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லையோ இது எல்லாம் ரத்தினங்களை அப்படியே சேர்த்து குவித்து வைத்தால் எப்படி இருக்கோ அப்படி இருக்கின்றாரே, ஒருவேளை ரத்தின குவியல்களோ அப்படின்னு கேட்டுட்டு, அழகு என்ற சொல்லுக்கு முழு வடிவமாக இருக்கின்றாரே அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது சுந்தரத்து அரசிது என்ன அப்படின்னு ஒரு குறிப்பு. அதாவது மிகவும் அழகான, அழகு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே முருகு என்றால் அழகு. அப்பா அந்த அழகு மொத்த உருவமாக இறங்கி வந்ததாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு, தெரிந்த வைதிகர் வாழ் திருவிடைக்கழி, மிகவும் தேர்ச்சி பெற்ற வைதிகர்கள் அங்கே வேதம் ஓதிக்கொண்டிருப்பவர்கள் வாழ்கின்ற திரு இடைக்கழி என்ற திருத்தலத்தில் முருகப்பெருமான் அழகான குராமரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்றார். எப்படி வீற்றிருக்கின்றார் அப்படின்னா, கையில் வில்லேந்தி நிற்கின்றார் அப்படின்னு ஒரு குறிப்பு, அல்லது வில்லேந்தியவனுடைய, அதாவது மேருமலையை அழிப்பதற்கு வில்லேந்தியவனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்டவனிடம்தான் என் மகள் தன் மனத்தை பறிகொடுத்திருக்கின்றாள், எப்போது இவர் என் மகளுக்கு கருணை செய்ய போகின்றார் என்று இந்த செவிலித்தாயின் கூற்றாக அற்புதமாக அமைந்த ஒரு பாடல்தான் இந்த 7வது பாடல். என்ன குறிப்புன்னா, நாமளும் பெருமான் மேல் அன்பு செலுத்தும் போது, காதல் கொள்ளும் போது, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும், அதாவது உலக பொருள்கள் எல்லாத் மேலேயும் நம்ம அன்பு வைக்கிறோம், அல்லது பசு என்று சொல்லப்படுகின்ற உயிர்கள் மேல் அன்பு வைக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் நிலையில்லாதது என்ற தெளிவு நமக்கு சூரியனாக, மின்னலாக, இரத்தின குவியல்களாக, நெருப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல் நம் அன்பு செலுத்தினோம் அப்படின்னா, நம்ம வினை, நம்மளுடைய மாயையில் மயங்கி இருக்கக்கூடியது அனைத்தையும் சுட்டெரித்து, ஏன்னா மின்னலுடைய இது நம்மளுக்கு தெரியும், வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நெருப்புன்னா என்ன செய்யும்னு தெரியும். சூரியன் சொல்லவே வேண்டாம், வெளியில் போனாலே நம்மளுக்கு சன்பர்ன்ஸ் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் அழித்து, நம்மளுடைய வினைகளை அழித்து நம்மை பெருமானின் திருவடியில் எப்போதும் இளைப்பாறுவதற்காக கண்டிப்பாக பெருமானின் செயல்கள் இருக்கும். எப்போது என்றால், நாம் பெருமான் மேல் மையல் கொள்ளும் போது, உலகத்தில் இருப்பவர்களையும் இருக்கக்கூடிய பொருள்கள் மேலும் இருக்கக்கூடிய அன்பை விடுத்து பெருமானே அனைத்தும் என்று நாம் சரண் புகும்போது மட்டுமே இது நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தான் இந்த 7வது பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். வகை மிகும் அசுரர் மாள வந்துழிஞை வானமர் விளைத்த தாளாளன், புகை மிகும் மணலில் புறம்பொடி படுத்த பொன்மலைவில் இதன் புதல்வன், திகை மிகு கீர்த்தி திருவிடைக்கழியில் திருக்குறநீழல் கீழ் நின்ற, தொகை மிகு நாமத்து அவன் திருவடிக்கென் துடி இடை மடல் தொடங்கினளே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் ஒரு சிறப்பு கொண்டதாக இருக்குது. அதாவது பெண்கள் சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு காதல் கொண்ட ஒரு தலைவன் அந்த பெண் மேல் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்காக மடல் ஏறுவது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஆனால் மடல் ஏற போகிறோன்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த பெண் வந்து விடுவதாகவும், மடல் ஏறினதற்கு சான்றாகவும் நமக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் முடிந்த அளவுக்கு மடல் ஏற போகிறேன்னு சொன்ன உடனேயே
அவள் வந்து மனசு மாறி இவனுடைய காதலை ஏற்றுக்கிற மாதிரி தான் நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, மடல் ஏறுவது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு குதிரை, அதாவது பனை இலையில் வந்து பனை ஓலை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு குதிரை மாதிரி செய்து அதை வந்து ஒரு நண்பன் இழுத்துட்டு போக அதில் ஏறி இந்த அதாவது காதலன் ஏறி உட்கார அதை இழுத்துட்டு போ. இதில் வந்து என்ன ஆகும்னா 2 தொடைகளும் வந்து அப்படியே கிழிந்து விடும். இது வந்து மிகப்பெரிய ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடியது. அப்படிங்கிறதுனால தன்னுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டி இவன் வந்து மடல் ஏறுறேன்னு சொன்ன மாத்திரத்தில் எல்லாமே சுமூகமாக இருந்திருக்குது. பழைய காலத்தில், சங்க காலத்தில் வர்ற ஒரு குறிப்பு. பெண்கள் மடல் ஏறினதாட்டு சரித்திரம் இல்லை, இது வரைக்கும் நாம் அதை எங்கேயுமே பார்க்க முடியறதில்லை. ஆனால் இந்த பாடலில் பாருங்க, முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட பெண் மடல் ஏற தொடங்கிவிட்டாள், என் மகள் மடல் ஏறுகின்றாள் அப்படின்னு உலகத்தில் இல்லாத ஒரு செய்தியை நமக்கு இந்த தாய் எடுத்து சொல்கின்றார். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உரைப்புத்தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காக தான் இதை சொல்கிறது. மடல் ஏறுவதுன்னா என்ன பொருள்? இந்த உலகமே நம்மை நாம் வந்து இவங்க மேலே ஆசைப்படுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மடல் ஏறும்போது நம்ம உயிருக்கே அது ஆபத்தாக வரலாம். ஆனாலும் என் அன்பு, பெருமான் மேல் நான் வைத்திருக்கின்ற அன்பு ஒன்றே நிதர்சனமான உண்மை என்ற அந்த உரைப்பு இருக்க வேண்டும். அது இதில் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. சிவபெருமான் இருக்கிறாருல்ல, சிவபெருமான் யாரு அப்படின்னா முப்புறங்களை அழித்தவர். முப்புறங்களை எப்படி, அதுவும் புகை வர்ற அளவுக்கெல்லாம் அழிச்சாராம். அதை வந்து புகை மிகும் அனலில் புறம் பொடிப்படுத்த எப்படி செய்தார் அப்படின்னா, பொன்மலைன்னு இருக்குது இல்லப்பா, மேருமலை, அதை வளைத்து செய்தார். மலையை வளைத்து வில்லாக செய்து அதன் மூலமாக முப்புறங்களை அழித்தவர் யார் அப்படின்னா எங்கள் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மகன்தான் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் நோக்கி என் மகள் அவர் மேல் மையல் கொண்டு மடல் ஏற தொடங்கிட்டா. சாமி கொஞ்சமாவது இறங்கி கொஞ்சம் கருணை காட்டு சாமி அப்படிங்கிற பொருள். இது எப்போது நாம் பார்க்குறோம் அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம் என்று எல்லாம் தாண்டி ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது ஒரு உயிர் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா எதுவுமே என்னதில்லை, எல்லாமே சிவபெருமானோடையது அப்படின்னு தன்னை முழுவதுமாக சரண் கொடுத்த ஒரு நிலைப்பாடு தான் நாம் இந்த 8வது பாடலில் பார்க்குறோம். பதிகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா, அதாவது ஒருதலை காதல் மாதிரி தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் இது பக்தியில் பாடப்பட்டது அப்படிங்கிற நினைப்பில் கொண்டு இங்கே பெண்ணாக நம்மையும், செவிலித்தாயாக குருநாதரையும், சிவபெருமானாக நமது தலைவனையும், இங்கே வந்து முருகப்பெருமானை சொல்லுவதனால நமது தலைவனாக இறைவனையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் ஆழமாக வரக்கூடிய பொருள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். தொடங்கினள் மாடல் என்றாணி மூடி தொங்கல் புறையிதழாகிலும் மாருளான் இடங்கொள கூரத்தி தீரத்திலும் இறைவன் மாற தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள் வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறானி எழல் கீழ் நின்ற மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்தமுதினை மருண்டே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் அருமையான ஒரு பாடல். இதை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தா மாதிரி முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் நிலைப்பாடை ஒரு செவிலித்தாய் எடுத்து சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு தான். எங்கள் முருகப்பெருமான் 12 கண்களும் 6 முகங்களும் கொண்டவராக அருமுக சிவனாக நிற்கின்றார். அவர் மேல் மையல் கொண்ட என் மகள் மடல் ஏற தொடங்குகின்றாள். மடல் ஏறுவது என்பது நாம் ஏற்கனவே பார்த்தா மாதிரி பெண்களுக்கு உரித்தானது அல்ல. ஆனாலும் இந்த பெண் வந்து பெருமான் மேல் கொண்ட காதல் காரணமாக அவருக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மடல் ஏற தொடங்குகின்றாள். இதில் என்ன குறிப்புன்னா, முருகப்பெருமான் புற இதழாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா, அக இதழ் கொடுக்கலைனாலும் பரவாயில்லை, புற இதழாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னுட்டு. ஏன்னா ஒரு மலரில் பார்த்திங்கன்னா அக இதழ் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் பூவை வந்து எப்போவுமே பிச்சு பிச்சு சாமிக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மலர்னு எடுத்தால் அப்படியே தான் போடணும்.
நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒரு சாமந்தியில் ஏதாவது ஒரு பூவை எடுத்துட்டு, செம்பருத்தி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இதழாக பிச்சுட்டு ஒவ்வொன்றா சாமிக்கு போடுறோம். ஏன்னா நிறைய போட்டால் மாதிரி இருக்கணும்னு. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அக இதழ் எப்போதுமே பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மலர் தான் நாம் வந்து பெருமானுக்கு கொடுக்கணும். அது புற இதழ் என்பது வந்து கண்டிப்பாக பூச்சி அரிக்கிறதோ இல்லைன்னா நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு வந்து ஏற்ப அது வந்து கொஞ்சம் பாதிப்பு அடையும். ஆனால் அக இதழ் அப்படி ஆகாது. அதனால தான் அக இதழ் என்று சொல்லப்படுவது பெருமானுக்கு போடும் மலர்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. புற இதழ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அழியக்கூடியது, சிதையக்கூடியது, ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் அது வந்து பின்னப்பட்டு தான் இருக்கும். அதையாவது என் பொண்ணுக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. இதை விட இன்னும் ஒரு அழகான குறிப்பு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நம்மளுக்கு தெரிய வேண்டிய பாடம் இந்த பாடலில் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் பக்கத்திலேயே இருக்கிற வள்ளி பிராட்டியார் வந்து கோபப்படுறாங்க முருகப்பெருமான் மேலே. அதை விட அதிகமாக முருகப்பெருமான் நம்ம மேலே கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதில் உள்குறிப்பு என்னன்னு நாம் கொஞ்சம் பார்க்கணும். வள்ளி பிராட்டி என்று சொல்லப்படுவது யார் அப்படின்னா பெருமானுடைய இச்சா சக்தி. அது நமக்கு தெரியும். கிரியை ஞானம் இச்சா என்று சொல்லப்படுவதில் வேல் வந்து ஞான சக்தி, வள்ளி பிராட்டி வந்து நமக்கு இச்சா சக்தி. இச்சா சக்தி வந்து எப்போதுமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போ தான் அதாவது 36 தத்துவங்களில் நமக்கு அது தெரியும். எப்போவுமே ஒரே மாதிரி ஒரே நிலையில் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரே நிலையிலையா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 2 செகண்டு சாமியை பற்றி நினைக்கிறோம், 10 நிமிஷம் வேற எங்கேயாவது போயிடுது, அரை மணி நேரம் உலகியெல்லாம் அழுந்திடுறோம், திருப்பி இழுத்துட்டு வந்தால் ஒரு ஸ்பிளிட் செகண்டு சாமியை நினைக்கிறோம். அப்போ நம்ம இச்சா சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ நமக்கு நம்ம உள்ளுக்குள்ளால் இருக்கிற அந்த இச்சா சக்தி நம்ம மேலே கோபப்படுமா படாதா? ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிற, ஏன் இப்படி முரட்டுத்தனமாக இருக்கிற, ஏன் இப்படி வந்து அதாவது நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அடங்காத மனம் கொண்டது அடங்காப்படாரி, என்ன வேணாலும் நம்ம சொல்லுவோமே. இதெல்லாம் நீங்கள் வெளியில் எங்கேயும் தேட வேண்டாம், நம்ம மனம்தான். பொருள் எது என்று தெரிந்து விட்டது. ஆனால் அதில் நம்ம மனத்தை நிலைநிறுத்த முடியுதான்னா முடியலை இல்லையா. நம்ம ஆணவம் காரணம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். என்னோட வினை காரணம், ஆணவம் காரணம், நீ எல்லாமே சொல்லிக்கலாம். அது எல்லாமே காரணம்தான். ஆனால் இதையும் தாண்டி பெருமானே உன் அன்பு உன் மேலே எனக்கு அன்பு வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதற்கான வழியை எனக்கு கொடுன்னு நாம் திரும்பி 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 அதிலே வந்து நிற்கணும் இல்லையா. ஆனால் அதை செய்கிறோமான்னா இல்லையே. அப்போ இச்சாசக்தி என்று சொல்லப்படுவது நம்ம மேலே கோபப்படுமா படாதா? இந்த ஒரு கேள்வியை கேட்டு நின்னோன்னா யார் மேலே கோபப்படுது? முருகப்பெருமான் மேலே கோபப்படுதான் இச்சாசக்தி. ஏன் அப்படின்னா இப்படிப்பட்டவங்களா உங்களோட அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பெருமான் வந்து நம்ம மேலே அந்த பாராமுகம் என்று சொல்லப்படுவது இருக்குது. ஏன் அப்படின்னா நாம் நிலையாக அந்த இச்சா சக்தியை பெருமான் மேலே வைக்கலையே. அப்போது பெருமான் என்ன பண்ண முடியும்? அவர் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது இல்லையா. கருணையாளர் பெருமான் வந்து அப்படிப்பட்ட, இதை விட அவர் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்க முடியாது. நம்மளுடைய வினை நாம் செய்துட்டு வந்தது, நாம் சம்பாதிச்சுட்டு வந்த வினையெல்லாம் பார்க்கும்போது இதை விட நம்மளை அவர் நல்லா வச்சிருக்க முடியாது. ஆனால் இதையும் தாண்டி எத்தனை அன்பு நம்ம மேலே வைக்கிறாரு. ஆனால் நாம் அதற்கான நன்றியோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லையே. 5 நிமிஷம் பெருமானை தொடர்ந்து 5 நிமிஷம் விடுங்க, 5 செகண்ட் பெருமானை தொடர்ந்து நினைக்க முடியுதான்னா முடியலையே. இதுதான் நம்மளுடைய இச்சா சக்தி வேலை செய்கிறது. அப்போது முருகப்பெருமான் மேலே அந்த இச்சா சக்தி கோவப்படுது அப்படின்னு சொன்னால் வெளியில் எங்கேயும் போய் தேட வேண்டாம், நம்ம மனம்தான் அதற்கு காரணம் என்பதை உணர வேண்டும். உண்மை விளக்கம் படித்தா இது இன்னும் ஆழமாக புரியும். அற்புதமான ஒரு பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். மருண்டுரை கோயில் மல்கு நற்குன்றம் பொழில் வளர் மகிழ் திருப்பிடவூர் வேருண்டமான் விழியார்க்கு அருள் செய்ய விடுமோ விடலையவர்க்கும் அன்பர் தேருண்ட வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்கூரா நீழல் கீழ் நின்ற கூருண்ட பூங்குஞ்சி பிறை சடை முடிமோ கண்ணுடை கோவாள கொழுந்தே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான பாடல். அதாவது இது எப்படின்னா ஒரு ஏகாரத்தோட வர்ற ஒரு பாடல். என்னன்னா அழகான அடர்த்தியான முடியை உடைய சிவபெருமான் அந்த முடியில் அழகான மலர்கள் வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, 3 கண்களை உடையவர், பிறைச்சந்திரனை வைத்திருக்கக்கூடியவர்.
அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மகன்தான் இந்த விரும்பி உரைகின்ற கோயில் எது அப்படின்னா திரு இடைக்கழி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம். குரான் மரத்தின் நிழலில் நிற்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவரை நாடி தேடி வரும் அடியார்கள், அதாவது அடியார்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே பெருமானே அனைத்தும் என்று தன்னை சரண் கொடுத்த அடியார்கள், அவர்களை விட்டு விடுவானா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நிற்குது. என்ன பொருள்னா விட மாட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கே இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், நமக்கே பெருமான் அவ்வளவு கருணை செய்கிறாரு. அப்போ முழுக்க பெருமானே அனைத்தும் என்று சரண் அடைபவர்களை எப்படி பெருமான் காத்து அருள் செய்வார்? அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் பெருமான் நமக்கு செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு தோணும், நமக்கே இவ்வளவு செய்கிறாரே. அந்த நமக்கே அப்படிங்கிறது வேற பொருள், அதாவது இழிவு ஏகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கே செய்கிறாருப்பா சாமி அப்படி, அதாவது ஆணவத்தில் இல்லை, எனக்கே செய்கிறாருன்னு கிடையாது, எனக்கே செய்கிறாருப்பா. அப்படி இருக்கும்போது பெருமான் அருளாளர்களுக்கு எவ்வளவு செய்திருப்பாரு. அப்போ அவங்க பாடுறதெல்லாம் நிதர்சனமான உண்மை வார்த்தை இல்லையா? ஏன்னா நமக்கு செய்கிறதுலேருந்தே நாம் அதை புரிஞ்சுக்க முடிகின்றது. அப்படி பெருமானையே சரண் அடைந்து இருக்கக்கூடியவர்களை எந்த அளவுக்கு பெருமான் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இந்த இடத்துல வச்சு சொல்கிறது ஒரு அழகான செய்தி. இதில் என்னென்னா, வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய சோலைகளும், அந்த வளம் எப்படி தெரியும்? சோலைகள் மூலமாக தானே. அந்த சோலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய பிடவூர் என்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய பெருமான் தான் எங்கள் முருகப்பெருமான். அவர் மேலே அன்பு செலுத்தி மருண்ட மான்களுடைய விழிகள், அதாவது மான் விழிகள் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் பெருமானோட கையில் வலங்கை மான் அப்படின்னு ஒரு இடமே இருக்குது, இடக்கையில் மான் ஏந்தி இருப்பார். அந்த மான் பார்த்திங்கன்னா அப்படியே சிவபெருமானையே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு மானை நீங்கள் இன்றைக்கி ஜூவில் எங்கேயாவது போய் பாருங்களேன், ஒரு செகண்ட் ஒரு இடத்துல பார்த்துட்டு நிற்காது, இங்கே பார்க்கும் அங்கே பார்க்கும் இங்கே ஏன்னா அப்போ தான் அதை பார்க்கும்போது தான் என் மனசில் தோணும், அதோடைய ஹார்ட் பீட் எப்படி அடிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு அந்த என்ன சொல்கிறது, நாம் இன்றைக்கி சொல்கிறோம்ல அட்ரினலின் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மானை பார்க்கும் போதெல்லாம் அது எப்போவுமே அட்ரினலின் ரஷ்லேயே இருக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு செகண்ட் ஒரு இடத்துல பார்த்துட்டு நிற்காது, அங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் மானுக்கு. சிவபெருமான் கையில் ஏந்தின உடனே அந்த மான் எல்லாத்தையும் விட்டுடுதான். பயம் என்ன தேவை இருக்குது இல்லையா? பெருமான் ஒன்றும் கிடையாது, நாம் பெருமானுடைய ஆள்னு சொல்லும் போதே நமக்கு கொஞ்சம் பயம் மட்டுப்படுது இல்லையா? அப்போ பெருமானோட கையிலேயே ஏந்தின அந்த மான் எப்படி இருக்கும்? அதனால தான் கண் அங்கே இங்கே போகாமல் அப்படியே பெருமானை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மான் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான், இங்கே அங்கேன்னு தாவிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த மான்களுடைய கண்கள் போல தான் நாம் தாவிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அழகான கண்களை உடைய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்களுக்கு பெருமான் அருள் செய்யாமல் விடுவாரா? கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. இங்கே பெண் என்று சொல்லப்படுவது, அந்த மருண்ட விழிகளை கொண்ட பெண் என்று சொல்லப்படுவது பெண் பாலை குறிக்காது, ஆன்மாக்களை குறிக்கும். மருண்ட விழி என்று சொல்லப்படுவது நாம் இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை குறிக்கும். அப்போ நாம் இந்த உடல்னால் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், ஆனால் மனத்தினால் நாம் ஒரு பெண், நாம் சரண் அடைய வேண்டியது பெருமானிடம் அப்படிங்கிற குறிப்பை தான் மிக அழகாக இந்த பாடலில் வைத்து நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 11வது பாடல். திருச்சிற்றம்பலம். கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல்லி வைசுவாமியையே செழுந்தடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கேள் நின்ற எழுங்காதிரொளியை ஏத்துவார் கேட்பார் இடர் கேடும் ஆலுலா மனமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல்
நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். நமக்கு தெரியும் இது வந்து திருக்கடை காப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கடை காப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, சிவபெருமானுடைய மகனாராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல் ஒரு தாய் உடைய மொழியாக, ஒரு பெண் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் தாயோடைய மொழியாக சொன்ன இந்த பாடல்கள் 10 பாடல்கள், மேற்சொன்ன 10 பாடல்களை அழகா சொல்றார் பாருங்க. ஏத்துவார் கேட்பார் இடர் கெடும் மாலுலா மனமே. ஏன்னா மாலுலா மனமேங்கிறது வந்து அந்தாதி தொடையில வர்றதுனால அப்படி வந்து முடிகின்றது. ஆனால் பாருங்க, ஏத்துவார் கேட்பார் இடர் கெடும் அப்படின்னு ஒரு குறிப்பு. என்ன பொருள்னா, நாம அதை பாடினாலும் சரி, படித்தாலும் சரி, கேட்டாலும் சரி, நம்மளுடைய இடர் கெடும் அப்படிங்கிற குறிப்பு. இப்போ நமக்கு இதில் ஒரு கேள்வி வரும், ஏங்க பதிகம் படித்தா எப்படிங்க நம்ம வினை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். யோசிச்சு பாருங்க, வினை நாம் எப்படி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தா மனம் மொழி மெய். அப்போ நாம் சொல்கிற வார்த்தை, நாம் நினைக்கிற நினைப்பு, அல்லது நாம் செய்யக்கூடிய செயல், இந்த 3 தான் வினை ஈட்டுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ முள்ளை முள்ளால் எடுக்கணும். ஒரு வினையை எப்படி ஈட்டுகின்றோமோ அதே வழியில தான் ஒரு வினையை வந்து நாம் அழிக்கவும் ஈட்டாமல் இருக்கவும் முடியும். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மனம் ஒரு செகண்ட் விட்டால் இங்கேருந்து அங்கன்னு தாவிக்கிட்டே இருக்கும். குரங்கை விட வேகமாக தாவும். குரங்காவது ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தான் தாவும். நாம் என்ன பண்ணுறோம், கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் தாண்டிடுவோம். ஒரு செகண்டு சிங்கப்பூரில் இருப்போம், ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் ஆஸ்திரேலியா போயிடுவோம், அதுக்கு அடுத்த செகண்ட் நம்ம அமெரிக்கா போயிடுவோம். யோசிச்சு பாருங்க, நம்ம மனம் எத்தனை வேகத்தில் தாவுதுன்னு. இதில் வேணால் என்னென்னா கண்டம் விட்டு கண்டம் கூட நம்ம தாண்டிடுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு இங்கேருந்து நேராக மார்ஸு, இங்கேருந்து நேராக சேட்டர்ன், இங்கேருந்து நேராக வந்து வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளானட் கூட நம்ம தாவிக்கிட்டு உட்காந்துட்ருக்குறோம். யோசிச்சு பார்த்தா நம்ம மனம் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பது இல்லை. பதிகத்தை படிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு நிலைப்பாட்டுக்கு நம் மனம் வரும். நம்ம சொற்கள் 2 நிமிஷம் நம்மளை சும்மா விட்டால் தேவையில்லாத விஷயங்களை தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஒரு பதிகத்தை எடுத்து படித்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்மளுடைய சொற்கள், நம்ம மனம் அங்கே தான் இருக்கும். அப்போ நம்ம உடல் என்ன பண்ணுது, நம்ம கண் வந்து அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது, நம்ம கை அந்த புத்தகத்தை ஏந்தி கொண்டு இருக்கின்றது. அப்போ நம்ம மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுகின்ற 3மே ஒரு நிலைப்பாட்டில் வந்து அந்த வினையை கழிப்பதற்கு காரணமாகவும் ஏதுவாகவும் இருக்கின்றது. அதனால தான் இடர் கெடும் அப்படிங்கிற குறிப்பு. கேட்டால் எப்படிங்க அப்படின்னா, கேட்டாலும் அதே தான். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கருவிகரணங்கள் ஒன்று நிலைப்படணும். மனம் ஒன்றினால்தான் காதில் விழற வார்த்தை நமக்கு புரியும். அப்போதான் நம்ம திரும்பி திரும்பி அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம உதடுகளும் தானாக அதை வந்து அந்த ஹம்மிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளும் பாட ஆரம்பிப்போம். ஒன்றும் கிடையாது, இப்போ டெய்லி ஓதுவரையாக பாடி கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு பாடல் தெரியலைன்னாலும் கூடவே சேர்ந்து ஹம் பண்ணிகிட்டே வர்றோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய மனம் மொழி மெய் 3மே ஒரு நிலையில் இருக்கிறதுனால மேற்கொண்டு வினை வர்றதும் கிடையாது. இந்த நம்ம செய்கிறதுனால, அதாவது நாம் செய்திருக்கிற வினையும் வந்து உடனேயே மட்டுப்படும். ஏன் அப்படின்னா, நாம் செய்த வினைகள் எல்லாம் இப்போ வந்து பெருமானை நோக்கி நமது கருவிகரணங்கள் செல்லுவதனால எல்லாமே சிவகரணங்களாக மாறிக்கொண்டே வரும் மெதுவாக. அதனால தான் இங்கே ஏத்தினாலும் சரி கேட்டாலும் சரி அப்படின்னு ஒரு குறிப்பு. பதிகங்களை பாட வரலைங்க, எனக்கு குரல் சரியாக வரலை, உடல் நலம் சரியாக இல்லை, அதனால் என்னால் பாட முடியல, மூச்சு வாங்குது, கவலைப்படாதீங்க, கேளுங்க. கேட்டால் கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆழிப்பிள்ளையார் சொல்லுவார் தெரியுமா, கோழை மிடராக கவி கோளும் இலவாகன்னு. அதே மாதிரி நீ எப்படி வேணாலும் பாடிக்கோப்பா, நீ பாடுறத பெருமான் கேட்பார், அந்த நம்பிக்கையில் பாடு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல். நமக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த பாடலை பாடினால் இடர் கெடும். இடர் என்று சொல்லப்படுவது எது என்று நமக்கு தெரியும், பிறவி என்ற இடர். அந்த பிறவி என்ற இடர் கெடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பு. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன், அடுத்த பதிகத்தோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.